ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிளான மெத்தடில் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ரவா லட்டு எப்படி செய்யலான்றது தான். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரவாவை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் 1 கப் அளவுக்கு ரவா சேர்த்துருக்கேன். கரெக்டாக 250 கிராம். ரவாவை லோ ஃப்ளேமில் வச்சு கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. மேக்சிமம் வறுக்கிறதுக்கு 7 to 8 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ரவாவை வறுத்ததுக்கு அப்புறம் வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். லட்டுக்கு தேவையான நெய்யை உருக்கி எடுத்துக்கலாம். கடாயில 100 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். இப்போ இதே நெய்யில முந்திரி பருப்பையும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கு 25 to 30 முந்திரி பருப்பை சேர்த்துட்டு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரவா சேர்த்த கப்பாலேயே 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நைஸா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கரையை பொடி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த ரவாவை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இதோட 10 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ண ரவாவை வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. இதோட பொடி பண்ண சர்க்கரையையும் சேர்த்துக்கலாம். வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம முந்திரி பருப்பு வறுக்கும் போது உருக்குன 100 கிராம் நெய்யை ரவாவோட அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லா இடத்துலயும் படும்படி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஃபுல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கரெக்டான மெஷர்மெண்ட்ல பண்ணும்போது லட்டு உங்களுக்கு உடையவே உடையாது. சிம்பிளான மெத்தட்ல ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்க. மறக்காம உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. See you in next video. Thank you.